நாள் முழுவதும் 6 முறை திரு நயினா நாகேந்திரன் அவர்களை தொடர்பு கொள்ள முயன்றிருக்கிறார் ஓபிஎஸ். இனி மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணிக்கு செல்வதற்கு வாய்ப்பில்லை. கூட்டணி சேர்ந்து பயணிப்பது என்று முடிவெடுத்த பிறகு அந்த அமைப்பு திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தால் வணக்கம் அண்ட் வெல்கம் டு திரு டாக்ஸ். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு சுப்புரத்தினம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் திருப்பதி சார். வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் அணி வெளியேறி இருக்கிறது. இது யாருடைய முடிவு? இது தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பையும் பொதுமக்களுடைய விருப்பத்தையும் எதிர்பார்க்கக்கூடிய நிறைவேற்றக்கூடிய வகையில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எடுத்த ஒரு சிறப்பான ஒரு அரசியல் முடிவு. இதில் நமக்கு கிடைச்ச தகவல், அன்னைக்கு அந்த டேலேயே ஆலோசனை கூட்டம் நடந்தது. அப்போ திரு வைத்திலிங்கம் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். மாநாடு நடத்துகிற வரைக்குமாவது நம்ம காத்திருக்கலாம், அதன் பிறகு முடிவு எடுத்துக்கலாம், இப்போதைக்கு கூட்டணியிலேருந்து வெளியே வர வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதாகலாம் தகவல் வெளியானது. அது எந்த அளவுக்கு உண்மை? அனைவருடைய கருத்தறிவதற்காகத்தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய மூத்த நிர்வாகிகளையும் அழைத்து கருத்துக்கள் கேட்டார். ஸோ கருத்துக்கள் கேட்குறப்ப அதாவது பலதரப்பட்ட கருத்துக்கள் பரிமாறப்படும். பெரும்பான்மையான கருத்து என்பது அண்ணன் எங்கள் கழகத்தினுடைய அரசியல் ஆலோசகரும் திராவிட இயக்கத்தினுடைய மூத்த நிர்வாகியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அண்ணன் பண்ருட்டியார் அவர்கள் முன்னுரை ஆற்றுகிற பொழுது தெளிவாக சொன்னார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்பதே ஒரு ஆபத்தானது என்று நான் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் சொன்னேன். அதை நிரூபிக்கக்கூடிய வகையில் கடந்த முறை திரு அமித்ஷா அவர்கள் வந்த பொழுது நம்முடைய இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடியவரும் முன்னாள் முதலமைச்சரும் மாறாத உறுதியோடும் கூட்டணி தர்மத்தை கட்டி காக்கக்கூடிய வகையிலும் தொடர்ந்து பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவரான அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை சற்றும் பொருட்படுத்தாமல் திரு இபிஎஸ் அவர்களை மட்டும் அழைத்து பேசி கூட்டணி என்று அறிவித்தது மட்டுமல்ல, அது இது அவர்களுக்குள்ள பிரச்சனை பற்றி நீங்கள் தலையிடுவீர்களா என்றால் அது அவர்களுடைய உள்கட்சி பிரச்சனை, அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் தன் கடமை என்று சொல்வதற்கில்லை, எங்களுக்கும் அதற்கும் தொடர்பில்லை என்று சொல்லிவிட்டு போனது ஒரு செய்தி. அதற்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், நான் சென்னை உள்துறை அமைச்சர் வருகிற பொழுது எனக்கும் அழைப்பு வரும் என்று நான் சென்னையில் காத்திருந்தேன், ஆனால் என்னை அழைக்கவில்லை, அழைக்காது எனக்கு ஏமாற்றம் தான் என்று சொன்ன பின்னாடி அந்த முடிவை எடுத்திருக்கலாம் இல்லையா கூட்டணியிலிருந்து வெளியே வரதுன்னு. திரும்ப சார் அந்த பாயிண்ட் தான் வர்றேன். அவர் அதிருப்தியை வருத்தத்தை தெரியப்படுத்திய பிறகாவது பிஜேபி தலைமை இன்றைக்கு ஓபிஎஸ் அண்ணன் அவர்களை தொடர்பு கொள்வதற்கு முயல்வதாக செய்திகள் வருகிறது. அந்த முயற்சியை அன்றைக்கே அவர்கள் எடுத்து அவரை சமாதானப்படுத்தியிருந்தால் அன்றைக்கே பிரச்சனை பெரிதாக வலுத்திருக்காது. நீங்கள் கேட்ட சரியாக நல்ல கேள்வி கேட்டீர்கள். நாங்கள் என்ன அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தனிப்பட்ட முறையில் இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடன் தனிப்பட்ட நட்பும் ஒரு மரியாதையும் விசுவாசத்தை காட்டி வந்தார். எனவே தான் அந்த அடிப்படையில் தான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது எழுத்துப்பூர்வமாக நான் உங்களை தூத்துக்குடி அரசு நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய உங்களை வரவேற்பதற்கும் வழி அனுப்புவதற்கும் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு கேட்ட பொழுது it was a personal letter addressed to the Honorable Prime Minister. It was a private communication between Prime Minister and our leader அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் பிரதமருக்கு பிரத்யேகமாக எழுதப்பட்ட கடிதம் என்பது பொதுவெளியில் எப்படி அது வெளியிடப்பட்டது என்பது ஒரு கேள்வி. வெளியிடப்பட்டது மட்டுமல்ல, இங்கே தமிழ்நாடு வந்த பிரதமர் பிரத்யேகமாக அப்பாயின்மெண்ட் கேட்ட எழுத்துப்பூர்வமாக கேட்ட அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை சந்திக்க மறுத்தது மட்டுமல்ல, கூட்டணியில் இருக்கக்கூடிய அண்ணன் ஜி.கே. வாசன் உள்ளிட்ட திரு ஏசி சண்முகம் உள்ளிட்ட அவர்களெல்லாம் சந்தித்து விட்டார். நாங்கள் அவர்களை சந்திக்க கூடாது என்று சொல்லவில்லை, எங்களை அழைத்து பேச வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லாமல் புறக்கணித்தது என்பது அவர்கள் கிட்டத்தட்ட எங்களை வேண்டாம் என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள். அதை நாகரிகமாக வெளிப்படுத்தி இருக்கலாம். கடிதத்தையும் வெளியிட்டு அந்த கடிதத்தை பேசுபொருளாக்கி அந்த கடிதத்தினுடைய வாசகங்களை தப்பும் தவறுமாக மொழிபெயர்த்து அதை ஒரு விவாத பொருளாக ஆக்கி அதற்கு பிறகும்
அதற்கு குதிரை கீழே தள்ளிவிட்டது மட்டுமல்ல, குழியும் பறித்த கதையாக புறக்கணிப்புக்கு என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உள்ளபடி அண்ணன் இல்லங்க, பண்ருட்டியார் அண்ணன் சொன்னதை போல தேசிய ஜனநாயக கூட்டணி நீடிப்பது ஆபத்தானது என்பது இந்த செயல்பாட்டின் மூலம் நாங்கள் புரிந்து கொண்டோம். எனவே எனவே தான் இனியும் அங்கு இருப்பது என்பது நம்முடைய சுயமரியாதைக்கு இழுக்கானது. திராவிட இயக்கத்துடைய தோற்றம் என்பது சுயமரியாதை இயக்கம், தன்மான இயக்கம். எனவே நம்முடைய சுயமரியாதைக்கு பங்கம் வந்த பொழுது, பங்கம் வந்துவிட்ட பிறகு இன்னும் ஒரு சிறிதும் அங்கே இருக்கக்கூடாது என்பதைத்தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அன்றைய கூட்டத்தில் வெளிப்படுத்தினார்கள். அதைத்தான் அன்றைக்கு முதல்வரை சந்தித்து விட்டு செய்தியாளரை சந்திக்கிற பொழுது, என்னுடைய சுயமரியாதை இழந்துவிட்டு யாரிடமும் எந்த கூட்டணியிலும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இனி சுயமரியாதையோடு அரசியல் செய்ய வேண்டிய தருணம் வந்துவிட்டது, நான் தக்க முடிவெடுத்து அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டேன் என்று அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அங்கே கருத்துக்கள் பரிமாறப்பட்டது. ஆனால் பெருவாரியான கருத்துக்கள் என்பது கடைசியாக தலைவர் அண்ணன் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்டுக்கொள்வோம் என்று அனைவர் ஒத்துக்கொண்டதன் அடிப்படையில் வெளியேறுவதில் உறுதியாக இருந்தார். எனவே தலைமை சொன்ன பேச்சை கேட்டு நாங்களும் அதுதான் சரி என்ற முடிவுக்கு நாங்கள் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டத்திலிருந்து வெளியேறி நாங்கள் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். தன்மானம் காக்கப்பட்டவர்களாக இப்போதான் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னால வரைக்கும் எப்படி இருந்தீங்க? பிரகாசமாக இல்லை சார், இதற்கு முன்னால் வரைக்கும் தொடர்ந்து திருமதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திக்க அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சென்ற பொழுது சந்திக்க அப்பாயின்மெண்ட் கொடுத்து, ஆன் அப்பாயின்மெண்ட் ஒன்லி அண்ணன் ஓபிஎஸ் had gone to meet the honorable finance minister ஸ்ரீமதி நிர்மலா சீதாராமன். அப்பா அவருடைய செக்ரட்டரி போர்ட்டிகோவில் வரவேற்றுட்டு போய், அம்மா அவங்க மினிஸ்டர் பார்லிமெண்ட்ல இருக்காங்க, உங்களை விஐபி ரூம்ல இங்கே சேம்பர்ல வெயிட் பண்ண சொன்னாங்க, வந்துருவாங்க, உங்களை சந்திக்கிறாங்கன்னு சொன்ன அடிப்படையில் தான் முன்னாள் முதலமைச்சர் மட்டுமல்ல, அன்றைக்கு துணை முதலமைச்சர் என்ற கெப்பாசிட்டியிலும் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் என்ற அடிப்படையிலும் அன்றைக்கு டெல்லி அன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் மைத்திரி என்று சென்று முறையாக வரவேற்கப்பட்டு அமர வைக்கப்பட்டார். ஆனால் திடீரென்று அலுவலகத்துக்கு வந்த பிறகு இல்லை சந்திக்க மாட்டேன் என்று சொல்லி சந்திப்புக்கு மறுத்தது என்பது ஏதோ ஒரு சதி அன்றைக்கே துவங்கிவிட்டது. அதையும் தாங்கிக் கொண்டு அதன் தொடர்ச்சியாக நடந்த பல சம்பவங்களை நாங்கள் வெளியில் சொல்ல முடியாது. உச்சகட்டமாக உள்துறை அமைச்சர் திரு இபிஎஸ் அவர்களை மட்டும் சந்தித்து கூட்டணி இன்னொரு தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை சந்திக்க மறுத்தது என்பது அது கிட்டத்தட்ட 75% எங்களை அவமானப்படுத்தியதுக்கு சமம். இப்பொழுது முழுவதுமாக எங்களை வெளியேற்ற அவர்கள் போட்ட சதி திட்டத்தின் வெளிப்பாடுதான் இன்றைக்கு பாரத பிரதமர் அவர்கள் எங்கள் தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை சந்திக்க மறுத்தது. எனவே சூழ்நிலை கைதியாக நாங்கள் இருந்தோம். இன்றைக்கு நாங்கள் அதிலிருந்து வெளியே வந்துவிட்டோம். எனவே எங்களுக்கு சுயமரியாதை காக்கக்கூடிய வகையிலே, தன்மானத்தை காக்கக்கூடிய வகையிலே, திராவிட சித்தாந்தத்தை முழுவதுமாக வெளிப்படுத்தி பாதுகாக்கக்கூடிய வகையிலே ஒரு நேர்த்தியான அரசியல் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்றாரு, எங்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா நாங்க அவர் பிரதமரை சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருப்போம் அப்படின்னு சொல்றாரு. சார், அது வன்மையான கண்டனத்துக்குரியது. அருமை நயினார் நாகேந்திரன் அவர்கள் எங்களுக்கெல்லாம் வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு நண்பர் மட்டுமல்ல, ஒரு உடன்புறவாத அண்ணனை போன்று நானெல்லாம் பாவிக்கக்கூடியவர். ஆனால் இந்த இடத்தில் ஏன் இப்படி தவறான தகவலை சொல்கிறார் என்பது எங்களுக்கு புரியவில்லை. நான் அன்றைக்கு கோர் கமிட்டி மீட்டிங்கில் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். என்ன திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்னிடம் சொன்னால் நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துருப்பேன்னு சொல்லியிருக்காரு என்று அன்றைக்கு நாங்கள் நிர்வாகிகள் கேட்ட பொழுது அவர் மிக தெளிவாக சொன்னார், இங்கே பாருங்க அப்படின்ட்டு செல்போன் எடுத்து, நீங்கள் 6 முறை இந்த குறிப்பிட்ட தேதியில் பிரதமர் வருவதற்கு முதல் நாள் நான் இந்திய பிரதமரை சந்திப்பதற்கு நேரம் கேட்டு இருக்கிறேன். எனவே நான் அவரை சந்திப்பதற்காக கடிதம் அனுப்பி இருக்கிறேன். எனவே அவரை சந்திக்க வேண்டும் என்ற தகவலை சொல்வதற்காக காலையில் 2 முறை, மாலை 2 முறை, இரவு 2 முறை என்று நாள் முழுவதும் 6 முறை திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தொடர்பு கொள்ள முயன்றிருக்கிறார் ஓபிஎஸ். ஆனால் என்ன காரணத்தினாலோ திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் 6 முறையும் எங்கள் தலைவர் ஓபிஎஸ் அண்ணன் அவருடைய காலமே பிக்கப் பண்ணல. அதற்கு பிறகு சோர்ந்து விடாமல் மெசேஜ் அனுப்புகிறார் ஆங்கிலத்தில். This is O. Pannirselvam sending a message. I have sent a letter to the Honorable Prime Minister seeking an appointment with him on his visit to Tamil Nadu. In this regard, I would like to speak something. Please pick up my call போட்டிருக்காரு. அதை அப்படியே பண்ருட்டியார் படித்து காமித்தார்.
திரு நயினார் அவர்கள் அதற்கும் பதிலளிக்காமல் ரெஸ்பாண்ட் பண்ணாம இன்றைக்கு பொதுவெளியில் வந்து ஒரு பழியை தூக்கப்படுவது போல நான் என்னிடம் சொல்லியிருந்தால் நான் ஏற்பாடு பண்ணி உங்கள் கூற்றுப்படி நயினார் நாகேந்திரன் பொய் சொல்றாரு. முழு பூசணிக்காய் சோற்றில் மறைப்பது மட்டுமல்ல, இது எங்கே தீட்டப்பட்ட சதி திட்டத்தினுடைய வெளிப்பாடு. இதை யாரை திருப்திப்படுத்துவதற்காக அருமை நயினார் நாகேந்திரன் இப்படி ஒரு தவறான தகவலை மிகவும் அதாவது மிக கடினமான கண்டனத்துக்குரிய ஒரு தகவலை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பது எங்களுக்கு புரியாத புதிராக இருக்கிறது. ஓபிஎஸ் எழுதிய கடிதம் ஒருவேளை பிரதமரின் கவனத்திற்கு செல்லாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? என்றைக்கு அம்மாவின் மறைவுக்கு பிறகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இந்திய பிரதமருடனும் பிஜேபியுடனும் தொடர்பு வைத்திருந்தாரோ அன்றிலிருந்து பிரதமருக்கு எழுதக்கூடிய அத்தனை கடிதமும் அவருடைய பார்வைக்கு சென்று பதில் பெறப்பட்டிருக்கிறது. அவர் டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு கிளம்புகிற பொழுதே திரு இபிஎஸ் அவர்களை பார்ப்பதற்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து ஆகிவிட்டது என்று பிரதமருக்கு நிச்சயமாக அவர் கவனத்திற்கு சென்றிருக்கும். இபிஎஸ்க்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்த உடனே ஓபிஎஸ் அவர்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காரா என்று அவர் ஒரு நட்பு ரீதியாக அதை வினவிருக்க கூட இபிஎஸ்க்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தன்னைக்கே ஓபிஎஸ்க்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு அவர் சொல்லியிருக்கணும்ல சார். அதுதானே அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் திரு இபிஎஸ் நாடாளுமன்ற தேர்தல் அப்ப அப்ரப்டா தேசிய ஜனநாயக கூட்டத்தில் வெளியேறி உங்களால இருந்ததா சட்டமன்ற தேர்தல் நான் தோத்தேன் ஏன்னா அதனால நான் உங்களை விட்டு மைனாரிட்டி ஓட்டு கிடைக்கல நான் வெளியேறேன்னு சொல்லி அப்ரப்டா போன நிலையிலையும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணி நீடித்தது மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சி வெளியிட்ட வேட்பாளர் பட்டியல் ராமநாதபுரம் தொகுதிக்கு சுயேட்சை வேட்பாளராக அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய பெயர் இடம்பெற்ற பொழுது எப்பேற்பட்ட தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், எப்பேற்பட்ட விமர்சனங்களாக முன்வைக்கப்பட்டது. அதெல்லாம் புறந்தள்ளி விட்டு தானே உங்களுடைய நீங்கள் வேண்டாம் என்று சொன்ன இபிஎஸ்க்கு ரத்தன கம்பளம் விடுத்து நீங்கள் வரவேற்பு கொடுக்கிறீர்கள். அவரை பார்க்க நீங்க எத்தனிக்கிறீர்கள். ஆனால் எழுத்துப்பூர்வமாக அப்பாயின்மெண்ட் கேட்டு உங்களுடன் என்றைக்கு கூட்டணியில் இருந்தார் அன்றிலிருந்து இன்று வரை விசுவாசத்தோடு இருக்கக்கூடிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை நீங்கள் புறக்கணித்து விட்டு அவமானப்படுத்தீர்கள் என்றால் அதற்கு மேல் என்ன காரணம் தேவைப்படுகிறது இந்த கூட்டணியில் வெளியேறுவதற்கு? எனவே அந்த அடிப்படையில் தான் அண்ணன் ஓபிஎஸ் சொன்னார், என்னுடைய சுயமரியாதையை காவு கொடுத்து விட்டு எந்த கூட்டணியில் நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனவே நான் வெளியேறிதான் என்று அவரே தலைவரை திட்டவட்டமாக சொல்லிய பிறகு உங்களுக்கு வேர் கம்ஸ் தி டவுட் ஃபார் யூ. கூட்டணியிலிருந்து வெளியேறிட்டீங்க. அன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்திச்சு பேசுறீங்க. அன்று காலை நடைபயிற்சியில் சந்திக்கிறீங்க. அப்போ உடல்நலம் குறித்து விசாரிச்சிருக்கலாம், அந்த நேரம் பேசியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். அதை தொடர்ந்து திரும்ப மீண்டும் மாலையில் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த சந்திப்பின் போது என்ன நடந்தது சார்? அந்த சந்திப்பை பொறுத்தளவில் சார், ஆனால் அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி தியாசபிகல் சொசைட்டியில் சென்னையில் இருக்கப்போ அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வாக்கிங் போகிறது வழக்கம். இதற்கு முன்பே பலமுறை மாண்பு முதல்வர் அவர்களையும் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் துரைமுருகன் போன்றவர்கள்லாம் அங்கே வாக்கிங் வர்றவங்கலாம் அண்ணன் சந்தித்து பேசுகிறதா சொல்லுவார். அந்த அடிப்படையில் அன்றைக்கி சந்திப்பு நடந்தது. அதற்கு மேலும் அவருடைய மூத்த சகோதரர் மாண்பு முதல்வர்களுடைய மூத்த சகோதரர் மரியாதைக்குரிய அண்ணன் அமரர் மு.க. முத்து அவர்களுடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவிப்பதற்காகவும் தான் அன்றைய தினம் காலையிலே மாண்பு முதல்வர்களிடம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நேரில் சந்திக்கிற போது சொல்லியிருக்கிறார், நான் உங்கள் உடல் நலத்தை பற்றி இல்லம் தேடி விசாரிக்க எண்ணினேன், எதிர்பாராம சந்தித்து விட்டேன், பரவாயில்லை. அதற்கும் நான் வீட்டில் உங்களிடம் விசாரிப்பது மட்டுமல்ல, உங்களுடைய துணைவியார் உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் நான் உங்களுடைய உடல் நலத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களையும் நான் இன்னும் குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதரர் மறைந்ததற்கு தமிழர் பண்பாட்டுப்படி நான் உங்கள் இல்லம் உங்களுக்கு அனுதாபம் தெரிவிக்க விளைகிறேன் என்று சொன்ன பொழுது, நீங்கள் எந்நேரம் வேண்டாலும் வரலாம், யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் டு மை ஹவுஸ் அட் எனி பாயிண்ட் இன் டைம் என்று மாண்பு முதல்வர் சொன்ன அடிப்படையில் சென்றார். அதற்கு ஒரு பின்னணி உண்டு. காரணம், எங்கள் தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய துணைவியார் அவர்கள் சென்னையில் மறைந்த பொழுது பட்ஜெட் கூட்டத்தொடரில் இருந்த மாண்பு முதலமைச்சர் அவர்கள் விஷயம் தெரிந்தவுடன் பறந்தோடி ஆஸ்பத்திரிக்கு முதல் 5 விருந்தினர்களில் முக்கியமானவர் மாண்பு முதல்வர் அருமையண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள். சந்திச்சது பிரச்சனை இல்ல, சந்திச்ச அந்த நேரம் தான் இங்க கவனிக்கப்பட வேண்டியதா இருக்கு சார். நான் சொல்றேன் காரணத்தை சொல்லுறேன் திருப்பதி சார், அந்த காரணத்தை சொல்லிடுறேன். சந்தித்த பொழுது நான் அருகில் இருந்தேன். அன்றைக்கு அவர் ஆறுதல் சொல்லி விட்ட மட்டுமல்ல, அதற்கு பிறகு திரு மு.க. முத்து மறைந்ததற்கு பிறகு உடனடியாக நீங்க நேரில் போய் பார்த்து ஆறுதல் தெரிவிச்சிருக்கலாம், முதலமைச்சரை சந்திச்சிருக்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே வந்த பிறகு போய் சந்திக்க வேண்டிய தேவை என்னன்றதான கேள்வி. மாண்பு முதல்வர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நேரத்திலும் சரி,
அதற்கு பிறகு அவருடைய மூத்த அண்ணன் திரு முக முத்து அவர்கள் மறைந்த நேரத்திலும் சரி, அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் வாஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். அவர் தமிழகத்தில் அந்த நேரத்தில் இல்லை. கேரள மாநிலத்திற்கு சிகிச்சைக்காகவும் அங்கே இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய கோவில்களுக்கு ஆன்மீக பயணமும் சென்றிருந்தார். On his first visit to Chennai, he had met the Chief Minister. He had gone to Chief Minister's house to condole the death of his elder brother, Mr. Muka Muthu. இல்லை சார், பொலிட்டிக்கலாக அது ஏன் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா, ஒரு வாரத்திற்கு முன்பாக நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் சந்திக்கிறார், முதலமைச்சரை சந்திக்கிறாரு. அடுத்த ஒரு வார இடைவெளியில் நீங்கள் போய் சந்திக்கிறீங்க. தேமுதிகவோட பொதுச் செயலாளர் பிரேமலதா சந்திக்கிறாங்க. இப்படி தொடர்ச்சியான சந்திப்புகள் நடக்கும்போது அது அரசியல் முக்கியத்துவமாக தானே பார்க்கப்படுது சார். 2 அரசியல் கட்சி தலைவர் சந்திக்கிற பொழுது நிச்சயமாக அரசியல் ரீதியாக பார்க்கப்படாது, மாற்று கருத்து இல்லை. ஆனால் சந்தித்த சூழல் பாருங்க. அண்ணன் திரு சீமான் அவர்கள் சந்தித்தது மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய அண்ணன் இறந்ததற்கு நேரில் அனுதாபம் தெரிவிப்பதற்காகத்தான். அதேபோல் திரு மறைந்த புரட்சி கலைஞர் தேமுதிகவுடைய நிறுவன தலைவர் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்த பொழுது யாரும் எதிர்பாராத அளவிற்கு அவர் குடும்பமே திகைத்து போகிற அளவிற்கு முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அவருக்கு அரசு மரியாதை செலுத்தியது மட்டுமல்ல, அவருடைய உடல் வீட்டுக்கு ஆஸ்பத்திரியில் இருந்த இடத்திற்கும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். இறுதி சடங்கு நிகழ்ச்சியும் நேரடியாக கலந்து கொண்டு அங்கே அரசு சார்பில் மரியாதையை செலுத்தக்கூடிய அந்த நிகழ்விலும் முதல்வர் கலந்து கொண்டு அவருக்கு உச்சகட்ட மரியாதை செலுத்தினார். எனவே அதையெல்லாம் மனதில் கொண்டு இதுதான் தமிழருடைய நாகரிகம் பண்பாடும். இன்றைக்கு அவருடைய துணைவர் திருமதி பிரேமலதா அவர்களும் திரு சுதீஷ் அவர்களும் அவருடைய சகோதரர் இருந்ததற்கு நேரடியாக போய் அஞ்சலி செலுத்தினார். சார், இது பரஸ்பரம் உடல்நலம் குறித்த சந்திப்பு நாகரிகத்தை முதலமைச்சர் சந்திப்புக்கு எப்படி அண்ணன் வைகோ சந்திச்சாரு, அதான் நானும் கேட்க வரேன். முதலமைச்சர் சந்திப்புக்கு பிறகு வெளியே பேசுற ஓபிஎஸ் செய்தியாளர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, திமுகவில் கூட்டணி இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது, நண்பரும் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. தேர்தல் நேரத்தில் அது முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? தெளிவான அரசியல் செய்தி சார். நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டோம். therefore we are free to take any decision. எனவே எங்களை பொறுத்தளவில் தமிழர்களுடைய அரசியல் பண்பாட்டையும் மொழி இனம் காக்கக்கூடிய திராவிட இயக்க சித்தாந்தத்தையும் இல்ல சார், இதன் மூலமா எங்களுக்கு ஒரு கூட்டணி கதவு திறந்திருக்கு அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சிக்கும் விஜய் கட்சிக்கும் நீங்க ஒரு தகவலா சொல்றீங்களா? அப்படித்தான் பாக்குறாங்க. இல்லைங்க, அதைத்தான் நான் சொல்றேன். அண்ணன் பண்ருட்டியார் அவர்களுடைய பேட்டியை தான் சொல்லணும். உலகம் மிகப்பெரியது என்று சொன்னார். எனவே அந்த அடிப்படையில் அவர் சான்சஸ் ஆர் ஒயிட் ஓப்பன். எங்களுக்கு வாய்ப்புகள் என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி என்னென்ன வாய்ப்புகள் சார் இருக்கு? அது ஒருவேளை கூட்டணி அமைஞ்சா அதுல திகைப்படுகிறதுக்கு என்ன இருக்கு? புரட்சியாளர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்த அரசியல் களம் வேறு, அரசியல் சூழல் வேறு. அம்மா காலத்தில் இருந்த அரசியல் களம் வேறு, அரசியல் சூழல் வேறு. புரட்சியாளர் எம்ஜிஆர் 72 அதான் நானும் கேட்கிறேன். அப்ப திமுகவோட கூட்டணி இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? திரு பிஞ்சு பட்நாயக் ஒரிசாவுடைய முதலமைச்சர் திரு பிஞ்சு பட்நாயக் தமிழ்நாட்டுக்கு வருகை புரிந்து டாக்டர் கலைஞர் அவர்களையும் எங்கள் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இரு கட்சிகளின் திராவிட இயக்கங்கள் ஒன்று சேருங்கள் என்று பேச்சுவார்த்தை நடத்திய பொழுது புரட்சி தலைவர் அந்த பேச்சுவார்த்தைக்கு சென்றாரே. அப்பொழுது அதனுடைய நோக்கம் என்ன? திராவிட இயக்கம். அப்போ அவர் மனதிலே பரவாயில்ல ஒரு வேகத்தில் புரிஞ்சு ஆனால் சேர்றது தப்பு இல்லைன்னு தலைவரே அன்னைக்கு உணர்ந்து தானே அந்த கூட்டத்துக்கு போனாரு. அன்னைக்கு தலைவரே முன்னெடுப்பு எடுத்தார். இன்றைக்கு எழுந்திருக்கக்கூடிய சூழலில் எங்களை அவமானப்படுத்தி வெளியேற்றிய அமைப்புகள் காலம் கடந்து விட்டது என்று சொன்ன எங்களுடைய சகோதரராக பாதிக்கப்பட்ட ஒருவர் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய மாண்பை இழந்து மதிப்பை இழந்து அதனுடைய சக்தியை இழந்து பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஒன்று சேர்ந்தால்தான் எதிர்காலம் என்று உணர்ந்த தொலைநோக்கு பார்வையோடு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னால் இதற்கு காலம் கடந்து விட்டது என்று என்னமோ ஒரு தொடர் வெற்றியை பெற்ற போல ஒரு துச்சமனம் மதித்து அவரை பேசியது மட்டுமல்ல, தனியார் பேட்டி கொடுக்கிற பொழுது தனிப்பட்ட முறையில் தாக்கக்கூடியவர்கள் ஓபிஎஸ் இன்றைக்கு யாருக்கு அவர் விசுவாசமாக இருந்தார், எந்த காலத்தில் விசுவாசமாக இருந்தார் என்று இவர் கேட்கிறாரே. இந்த கேள்வி எல்லையிடத்தக்கது அல்லவா? விசுவாசம் இல்லை என்றால் எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவர் வாழ்ந்த காலத்திலே 3 முறை அவரை முதலமைச்சராக ஆக்கியிருப்பார்?
எப்படி 11 ஆண்டு காலம் தொடர்ந்து நிதியமைச்சராக வைத்திருப்பார்? எப்படி பொருளாளராக அம்மா நியமித்த நாளிலிருந்து மறையும் வரை, இன்றைக்கு நாங்கள் பிரியும் வரை எப்படி கழகத்தின் பொருளாளராக நீடித்திருப்பார்? எனவே வந்து விசுவாசத்தினுடைய இலக்கணம் ஓபிஎஸ். நவீன காலத்து பரதன் ஓபிஎஸ் என்ற வசிஷ்டவாயால் பிரம்மரிஷி பட்டம் சூட்டுவதைப் போல சூட்டப்பட்ட அந்த ஓபிஎஸ்ஐ பார்த்து திரு இபிஎஸ் அவர்கள் எந்த காலத்தில் இவர் யாருக்கு விசுவாசம் இருந்தால், என்றைக்கு கட்சிக்கு விசுவாசமாக இருந்தால் என்று எங்களை வந்து கேவலம் எங்களை வந்து ஈட்டியை வைத்து எங்கள் நெஞ்சில் பாய்ச்சுவதைப் போல கேள்வி கேட்ட பிறகு அப்பேற்பட்ட எங்களை துச்சமன மதித்து அவமானப்படுத்திய சக்திகளுக்கு பாடம் புகட்டுவதற்கு எந்த தளத்திற்கு நாங்கள் சென்றால் பாடம் புகட்ட முடியுமோ அந்த தளத்திற்கு நாங்கள் சென்று நாங்கள் தக்க பாடம் புகட்டுவோம். ஸோ இது நாள் வரைக்கும் இபிஎஸ் சொன்ன விமர்சனம் இப்போ உண்மையாகுதா? அவங்க வந்து திமுகவோட பி பார்ட்டி நீங்கள் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாளாக விமர்சனம் பண்ணாங்க ஓபிஎஸ்ஸை. இப்போ நீங்கள் சொல்கிற கூற்று வந்து அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி இருக்கா சார்? அது வந்து நீங்கள் அப்படி பார்த்தா மாண்பு முதல்வர் அவர்கள் நடந்து முடிந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் என்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்? நான் ஆட்சிக்கு வந்து 3 மாதங்களில் கொடநாடு குற்றவாளிகளை கண்டுபிடித்து கூண்டிலேற்று என்று சொன்னார். கொடநாடு வழக்கில் என்ன ப்ரோக்ரஸ் ஆச்சு? அதை இன்னும் சொல்ல பல்வேறு விஷயங்கள். அப்போ வந்து இப்போ பரவலாக என்ன பேசப்பட்டது? எனவே யாரை வந்து பி டீம்னு ஊடகங்கள்லாம் சித்தரிச்சுது? தமிழ்நாட்டு மக்கள்லாம் யாரை பி டீம்னு சொன்னாங்க? இது வந்து சந்தர்ப்பவாதம். இது ஏ டீமு பி டீமுங்கிறதெல்லாம் கிடையாது. நாங்கள் இதுவரையில் ஆளும் அப்படியான ஒரு விமர்சனம் திரும்ப வரும் இல்லையா? இப்ப திமுகவோட நீங்க கூட்டணி போறீங்க அப்படின்னா திமுகவோட பி டீம் தான் ஓபிஎஸ் அப்படின்றத சொன்ன விமர்சனம் உண்மைதான் அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனம் திரும்ப வராதா? பிள்ளை அண்ணா அவர்களால் திராவிட முன்னேற்ற கழகம் 1949 ராபின்சன் பூங்காவில் துவங்கப்பட்ட பொழுது அனைவரும் சேர்ந்து உருவாக்கிய இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதே திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்கள் தலைவர் புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்கள் மேலவை உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் அண்ணா காலத்தில் இருந்தது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளராக டாக்டர் கலைஞர் தலைவர், டாக்டர் நாவலர் பொதுச் செயலாளர், 3ஆம் பொருளாளராக பயணித்தவர் எங்கள் தலைவர் புரட்சியாளர் எம்ஜிஆர். பிற்காலத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. எனவே வந்து நாங்கள் திராவிட இயக்கம் என்பது கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக ஒரே போக்குடையவர்கள் தான். இன்றைக்கு எழுந்திருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் வெளிப்படையாவே நம்ம சொல்லிடலாம் இல்லையா? திமுகவோட தான் கூட்டணி போறோம், கூட்டணியா பேசணும் அப்படின்னு நாங்க தான் தெளிவா சொல்றேன். அவர் ஆப்ஷன்ஸ் ஆர் ஓபன். திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று எங்களுக்கு இது அரசியலில் வந்து வேண்டாத ஒரு இயக்கம், வெறுத்து ஒதுக்க வேண்டிய இயக்கம் என்பதல்ல. நாங்கள் எல்லாம் ஒரே சகோதரர்களாக இருந்து வந்தவர்கள் தான். இன்றைக்கு களம் மாறி இருக்கிறது, நிலவரம் மாறி இருக்கிறது. we have been personally wounded, நாங்கள் we have been humiliated and insulted. அதனால் நாங்கள் வந்து ஒரு அணியிலிருந்து வெளியேறி இருக்கிறோம். எங்கள் சுயமரியாதையை காப்பாற்றக்கூடிய வகையில், தமிழருடைய மொழி பண்பாடு இனப்பெருமையை காப்பாற்றக்கூடிய வகையில் நீங்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை துவங்கிய பொழுது வடவர் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கை என்பதையும் மனதில் தாங்கி இனியும் வடவர் ஆதிக்கத்திற்கு நாம் துணை போய்விடக்கூடாது. எனவே வந்து நம்முடைய தமிழ் சமுதாயத்துடைய தனித்த பெருமையும் ஆண்மையும் காக்கக்கூடிய வகையில் ஒரு அமைப்பில் நாம் வந்து கூட்டணி சேர்ந்து பயணிப்பது என்று முடிவெடுத்த பிறகு அந்த அமைப்பு திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தால் அது ஏன் உங்களுக்கு கசப்பாக தெரிகிறது? அது ஒன்றும் வெறுத்தொருக்க வேண்டிய அமைப்பு கிடையாது. we were all brethren only in the past. இன்றைக்கு இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் எங்கள் சுயமரியாதையை காக்கக்கூடிய வகையிலும் எங்களை அவமானப்படுத்தி வெளியேற காரணமாக இருந்த சக்திகளுக்கு பாடம் புகட்ட நாங்கள் வந்து சரியான தளத்தை தேர்ந்தெடுப்போம். அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் கூட தவறில்லை என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நிறைவாக பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலிருந்து உங்களுக்கு அழைப்பு வருது, இல்லை இப்போ இந்த மாத இறுதியில் தமிழக வர்ற பிரதமர் உங்களை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு அப்படின்னா உங்களுடைய முடிவு என்னவா இருக்கு? தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அண்ணன் வெளியேறி இருக்கிறார். அந்த முடிவு இன்றைக்கு இட் ஹஸ் பீன் வைட்லி அண்ட் ஹோல் ஹார்ட்டட்லி வெல்கம்டு பை தி பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு அக்ராஸ் த ஸ்பெக்ட்ரம். எனவே மக்களால் வரவேற்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த முடிவை அவர் நிச்சயமாக மாற்ற மாட்டார். நாங்கள் எந்த சூழல் வந்தாலும் மீண்டும் பிஜேபி தலைமையிலான என்டிஏவிற்கு நாங்கள் திரும்புவதற்கான பேச்சே இல்லை. எனவே பிரதமருடனான சந்திப்பு என்பது நிச்சயமாக ஊடகங்களும் மற்றவர்களும் அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு நாட் டு கிரியேட் சென்சேஷன் இன் பாலிடிக்ஸ். செப்டம்பர் 4ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த உங்கள் மாநாடு ஒத்திவைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? அந்த மாதத்திலே வந்து திமுகவோட 30 விழா நடைபெற இருக்கு, அதன் காரணமாகவே ஒத்தி வச்சுட்டதா சொல்றாங்களே.
சார் இன்னைக்கு நீங்கள் சொல்லிட்டேன் 30 விழா செப்டம்பரில் திமுக நடத்துக்கிறது எங்களுக்கு தெரியும் சார். ஆனால் உள்ளபடியே சொல்கிறேன், நான் வந்து இந்த மாநாடு ஒத்தி வைத்ததுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 30 மாநாடு நடக்க போகுதுங்கிற செய்தியே எங்களுக்கு அன்னைக்கு இந்த மாநாட்டை ஒத்தி வைப்பதாக முடிவு செய்த நேரத்தில் எங்கள் எண்ணத்திலே உதிக்காத ஒரு செய்தி. எனவே இதற்கு சம்பந்தம் இல்லை. என்ன சொன்னார்னா, கூட்டத்துக்கு கலந்தவர் குறிப்பாக பண்ருட்டியார் மாநாடு என்று ஒரு நாளில் கூடி கலைவதற்கு பதிலாக இன்றைக்கு நீங்கள் வந்து மக்கள் சந்திப்பை தொடர வேண்டும். எனவே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 30 விழாவிற்கும் எங்களுடைய மாநாடு ஒத்தி வைக்கப்பட்டதற்கும் எந்தவித சம்பந்தம் கிடையாது. மிக்க நன்றி சார். மிக்க நன்றி சார். திருப்பதி சார், நன்றி.